ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை பற்றி பாடப்பகுதியில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பக்கம் 58 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 2, முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம். ஆன்சர் கமுதி. முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி. கமுதி என்ற ஊர் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 3, வட இந்தியாவில் பாய்புட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர். ஆன்சர் பால கங்காதர திலகர். வட இந்தியாவில் பாய்புட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். கொஸ்டின் 4, பங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் நேதாஜி. பங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி. கொஸ்டின் 5, நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் 6, முத்துராமலிங்க தேவர் பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று கூறியவர். ஆன்சர் காமராசர். முத்துராமலிங்க தேவர் பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று கூறியவர் காமராசர். கொஸ்டின் 7, தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடியவர் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் 8, முத்துராமலிங்க தேவர் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு. ஆன்சர் 1937. முத்துராமலிங்க தேவர் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பக்கம் 60 இருக்கு பாருங்க. மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முத்துராமலிங்க தேவர் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. கொஸ்டின் 9, முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம். ஆன்சர் கமுதி. முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் கமுதி. குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு என்னதுன்னா ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இச்சட்டம் வந்து பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் இச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை ஒன்று திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவருடைய தொடர் போராட்டத்தினால் 1948ஆம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது. முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் கமுதி. கொஸ்டின் 10, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1948. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.